வேளச்சேரியில் உள்ள ஜெகநாதபுரத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 500 நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் வேளச்சேரி ஜெகநாதபுரம் மற்றும் ராஜலட்சுமி நகர் குடியிருப்போர் நலசங்க பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் நடந்த அரசு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான், மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் C பழனி தலைமையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு ஆணையினை வழங்கினார்கள். சங்கராபுரம் தேர் திருவிழா நிகழ்ச்சியில் திருத்தேர் பக்கவாட்டு பகுதியில் சாய்ந்து விபத்து ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 2 வழக்கறிஞர்களை தாக்கிய உளவுத்துறை காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அண்ணா நகர் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு இடையே தேசிய அளவிலான டேக் விண்டோ போட்டிகள் நடைபெற்றது. இதில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்று தங்க மெடல் பெறும் மாணவ மாணவிகள் மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என போட்டி ஒருங்கிணைப்பாளர் பேட்டியளித்துள்ளனர். கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் இன்று CRI SPR மற்றும் CAS9 தொழில்நுட்பம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஒரு பரிமாணம் குறித்த 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச பயிலரங்கம் தொடங்கியது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி நிறுவனத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பல்கலைக்கழக மானியக்குழு 3 நாட்களுக்கு ஆய்வு நடத்தப்பட உள்ளது. மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள வசதிகள் குறித்து ஆய்வுகள் செய்ய உள்ளனர். தொடர்ந்து அங்குள்ள வசதிகள் குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் செயற்கை உபகரணங்கள், நிதி உதவி மற்றும் கல்வி உதவிக்கான மனுக்கள் வழங்கப்பட்ட நிலையில் உடனடியாக பயனாளிகளுக்கு 5 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். உலக நன்மைக்காக சீர்காழி குமரக்கோயிலில் திருப்புகழ் பாடி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவைகளை மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாயனூர் ஊராட்சி, ரங்கநாதபுரம் ஊராட்சி, பாலராஜபுரம் ஊராட்சியில் ரூபாய் 24.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், கிருஷ்ணராயபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி நகரில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் டிராக்டரில் சென்ற 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மீது தேனி DSP பார்த்திபன் தடியடி நடத்தியதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு பின்னர் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை அடுத்து ஊர்வலம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் DSP நடத்திய தாக்குதலில் 4 வயது சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு கையில் கட்டுடன் தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தனர். DSP பார்த்திபன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் புகார் மனுவை அளித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்துள்ள திருச்சி ஹை எனர்ஜி ப்ராஜெக்ட் பேட்டரி தொழிற்சாலையில் இந்திய ராணுவத்திற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் தயாரிப்பு தொடர்பான பணிகளை
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பார்வையிட்டார். தொழிற்சாலையில் நடைபெறும் பணிகள் குறித்து தொழிற்சாலையின் தலைமை பொது மேலாளர் தியானூபர் தியாகி, பொது மேலாளர்கள் செல்லப்பாண்டி, சத்யாகா மற்றும் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். நெல்லையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி அட்டைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, பிரிட்டிஷ் அரசின் சாதனையை எடுத்து சொல்வதற்காக மாதம் 67 ரூபாய் சம்பளம் வாங்கிய சாவர்கரின் வரலாற்றை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் சேர்க்க முடியாது என்றும், தமிழ்நாடு அரசு பள்ளிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசின் மாநில பாடத்திட்டம் குறித்தும் விமர்சனம் செய்வதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆளுநருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் காட்டுப்போட்டியில் வசித்து வருபவர் 75 வயதான மூதாட்டி பார்வதி. கணவர் இறந்த நிலையில் ஆதரவின்றி மிகவும் சிதிலமடைந்த ஆபத்தான நிலையில் குடிசை வீட்டில் வசித்து வருவதைக் கண்ட பசியில்லா தேசம் உருவாக்குவோம் அறக்கட்டளை மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி மூதாட்டி பார்வதிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீட்டை கட்டி முடித்தனர். இந்த வீட்டின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் அமலாதேவி, செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வீட்டை திறந்து வைத்தனர். தனக்கு உதவிய அனைத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு மூதாட்டி பார்வதி நன்றி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் ராக்கியபாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்கள் கழிவறையில் உள்ள 2 கதவுகளை சேதப்படுத்தியும், கழிவறையை கான்கிரீட் செங்கல் கொண்டு உடைத்தும், குடிநீர் குழாயை உடைப்பு போன்றவை மர்ம நபர்களால் அரங்கேறியுள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மேலும் அரசு பள்ளிகளில் இதுபோன்று அத்துமீறி நுழையும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதனையொட்டி அமைச்சரை வரவேற்கும் விதமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகள் மற்றும் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிவதற்குள் ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு கரும்பு மற்றும் வாழைத்தார்களை எடுத்து சென்ற சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் 76வது வருடாந்திர மகாசபை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சேலம் சூரமங்கலம் பகுதியில் நடைபெற்றது. சேலம் மாவட்ட தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தென் மாநில தலைவர் சண்முகப்பா கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய அரசு காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், இல்லையெனில் 40% வரி வசூலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பட்டா வழங்கிய பட்டியலின மக்களுக்கு இடத்தை வழங்க வேண்டும் மற்றும் பட்டியலின மக்களை சாலை போட விடாமல் தடுத்து வருகின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் பேட்டியளித்துள்ளனர். வேலூரில் திருச்சியிலிருந்து திருப்பதி செல்லும் ரயில் மின் ஒயர் ரயில்வே கேட் அருகே அறுந்ததால் 1.5 மணி நேரம் ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் ரயில்வே அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே துறையினர் மின் ஒயரை சரி செய்த பின்னர் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 400 ஆண்டுகள் பழமையான கோட்டை கருப்புசாமி கோவில் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை போத்தனூரைச் சேர்ந்த தம்பதியினர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவருந்த சென்றபொழுது அங்கு விநியோகம் செய்யப்பட்ட குளிர்பானம் கெட்டுப்போனதை கண்டு அதிர்ச்சியடைந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் பூஜை, மண்டலாபிஷேகம் மற்றும் ஏகாத சருத்ர மகா யாகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சிப்காட் அமைப்பதை ரத்து செய்ய கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் பேட்டியளித்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக கடிதத்தை நன்கு பரிசீலனை செய்து சிப்காட் திட்டத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் ஊர் மக்கள் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலையை தாரை தப்பட்டை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஒரே நாளில் 1341 சிலைகள் காவல்துறை பாதுகாப்புடன் விசர்ஜனம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் சீரமைப்பு பணியில் இடையூறு செய்யும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கைகளில் கோரிக்கை பதாகைகளை ஏந்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக பேட்டியளித்துள்ளனர். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்தடைந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் நூலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மாலை அணிவித்தும் செங்கோல் வழங்கியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.